முகேஷ் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பையன். அவன் தன்னோட மனைவி பூனம் அப்புறம் பையன் சீக்குவோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் மண் பாத்திரங்களை தயார் செஞ்சிட்டு இருப்பான். யாருமே வாங்காதப்போ இந்த மண் பாத்திரங்களை தயார் செஞ்சு என்ன பிரயோஜனம்? வாங்க வந்து சாப்பிடுங்க. ரொம்ப நேரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப நேரமா வேலை பார்க்கலன்னா நாம எப்படி 3 வேளை சாப்பிட முடியும் சொல்லு? கொஞ்சம் பாத்திரம் மிச்சம் இருக்கு, அதை நான் பண்ணிட்டு வரேன். அப்பா, எனக்கும் மண் பாத்திரங்களை தயார் செய்யறது கத்து கொடுங்க. இப்போ நீ ரொம்ப சின்ன பையன், நீ பெரியவன் ஆனதும் நான் உனக்கு பானைய பண்றத சொல்லித்தரேன். விடுங்க, உங்க பையனுக்கு இதை கத்து கொடுக்கறதுக்கு இந்த வேலையில நீங்க என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க? இவனை நான் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன். ஆனா நம்மளோட பரம்பரை தொழில் இதானே, அதனால நாம இது எப்பவுமே விடவே கூடாது. இப்படிப்பட்ட கலையை கத்துக்கிறதால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. கொஞ்ச நாளாவே பூனம் முகேஷ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா முகேஷ் இந்த வேலையை விடுறதுக்கு தயாராவே இல்ல. ஒரு நாள் பூனம் முகேஷ் கிட்ட இப்படி சொன்னா, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு காலேஜ் திறக்க போகுது. அங்க எந்த கடையும் இல்ல. நாம ஏன் அந்த இடத்துல ஒரு டீ கடையை ஆரம்பிக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் இந்த மண் பாத்திரங்களால நமக்கு எந்த லாபமும் இல்ல. எதுக்கு சும்மா நேரத்தை வீணாக்கணும்? அப்புறம் வீட்டு செலவுகளுக்கு காசு தான் தேவைப்படும், மண் இல்ல. நீ எதுக்கு சும்மா நான் பண்ற பாத்திரம் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது ஃபேமஸ் ஆகும். எனக்கு இந்த வீண் பேச்ச கேட்கணும்ட்டு இல்ல. என் அண்ணன் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கான். நீங்க அந்த காசை வச்சு காலேஜுக்கு வெளியில டீ கடையை ஆரம்பிங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா டீ குடிக்க வருவாங்க. நீ தப்பா நினைச்சிருக்க. காலேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க நிறைய கடை போட்டு வச்சிருக்காங்க. என்னோட கடை அங்க எப்படி ரன் ஆகும்? ஆனா பூனம் இதை எதுவுமே கண்டுக்காம முகேஷோட கையில காசு கொடுத்துட்டா. அப்புறம் அவனை மார்க்கெட்ல இருந்து பொருட்களை வாங்க அனுப்பிட்டா. முகேஷால பூனம்க்கு எதிரா எதுவுமே பேச முடியல. அதனால தேவையான பொருட்களை வாங்கி காலேஜுக்கு வெளியில டீ கடைய ஆரம்பிச்சான். ஐயோ, நான் சொன்னேன்ல அங்க நிறைய கடை இருக்குன்னு. என்னோட டீ யாருமே குடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வெறும் 20 டீ தான் போச்சு. வெறும் 20 டீ தான் வித்திருக்கா? இப்படி போனா வேலைக்கு ஆகாதே. இந்த வருமானம் நம்மளோட செலவுகளுக்கு கூட பத்தாது. சக்கரை விலை கூடிடுச்சு. இனி தேயிலைகளா கேட்கவே வேண்டாம். அட, அங்க எத்தனை பேர் டீ போட்டு விற்கிறாங்க தெரியுமா? சில பேர் காலேஜுக்கு உள்ளேயே எடுத்துட்டு போறாங்க. ஜனங்க தான் முடிவெடுக்கணும் எந்த மாதிரி டீ சாப்பிடணும், எந்த மாதிரி டீ குடிக்கணும், நாம யார்கிட்ட டீ குடிக்கணும்னு. என்னோட டீயை யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் டீ கடையிலே நான் உக்காரணுமா? நான் நல்லபடியா பானையை பண்ற தொழில் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது உனக்கு பிடிக்கலையா? அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு மண் பாத்திரங்களை தயார் செய்யறது கத்து கொடுக்கறேன்ட்டு நீங்க போன வாரம் வாக்கு கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? இரு, உனக்கு நான் சொல்லித்தரேன். முகேஷ் அந்த சக்கரத்தை எப்படி சுத்துறதுன்னு கத்து கொடுத்துட்டு இருந்தான். சீக்கு தன்னோட சின்ன கைகளால பாத்திரங்களை தயார் செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். முகேஷ் சீக்குக்கு கத்து கொடுத்துட்டு அடுத்த நாள் டீ கடைக்கு போனான். அவன் தன்னோட டீ கடையில கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் சீக்கு ஓடிக்கிட்டே முகேஷ் கிட்ட வந்தான். அப்பா, நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. அட, இட்லி மாதிரி கப்பு பண்ணி வச்சிருக்க. நான் உனக்கு நல்லபடியா கப்பு பண்றதுக்கு சொல்லி தந்தல, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அப்பா, என்னால இதை தான் செய்ய முடிஞ்சது. பரவாயில்லப்பா, இன்னொரு வாட்டி நீ ட்ரை பண்ணு. நல்ல கப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா பானையை பண்றது கூட நீ கத்துப்ப. சின்ன விஷயத்துல தான் நாம ஆரம்பிக்கணும். சீக்கு இட்லி மாதிரி இருக்கிற அந்த கப்பை டீ கடையிலேயே வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்பதான் ஒரு ஆளு டீ குடிக்கிறதுக்கு வந்தான். அட அண்ணா, ஒரு கப்பு டீ கொடுங்க, அதுக்கப்புறம் மண் டம்ளர்ல அதை கொடுங்க. அட அண்ணா, என்கிட்ட மண் டம்ளர் இல்லைண்ணே, அதுக்கு பதிலாக டிஸ்போசல் தான் இருக்கு, அதில் தான் டீ போட்டுக்கிட்டே இருக்கேன். அட, எதுக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்க? இங்கே இருக்குல்ல. அட, அது என்னோட பையன் பண்ணது. அட, பார்க்கறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே இட்லி மாதிரி. எனக்கு இந்த கப்லேயே டீ போட்டு கொடு. கஸ்டமர் இப்படி அடம் பிடிச்சதால முகேஷ் அந்த இட்லி மாதிரி இருக்கிற கப்லேயே டீ கொடுத்தான். அந்த கஸ்டமருக்கு இட்லி கப்ல இருந்து குடிச்ச டீ ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவன் காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான். எல்லாரும் அந்த இட்லி கப்லேயே டீ குடிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க. அட பூனம், இன்னைக்கு ரொம்ப அற்புதம் நடந்திருக்கு. சீக்கு பண்ண அந்த இட்லி கப்பில் தான் எல்லாருமே டீ குடிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. நான் நைட்டெல்லாம் அந்த இட்லி கப்பை பண்ணி அதுலேயே எல்லாருக்கும் டீ கொடுக்குறேன். இதனால என்னோட வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அட,
இட்லி டீயா? அதுக்கு ஒரு தனி ருசியே இருக்கும் போலயே. சீக்கு, நீ அற்புதம் பண்ணிட்டேன். அந்த இட்லி மாதிரி கப்பு பண்ணது ரொம்ப நல்லதா போச்சுப்பா. யாரோட பையன்? நம்ம பையன் ஒரு நாள் பெரிய ஆளாவான்ட்டு நான் சொன்னேன் இல்ல? பாத்தீங்களா, உங்க டீ வியாபாரத்துல அவன் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கான். எல்லாருமே அந்த இட்லி கப்பில் டீ குடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் குடிக்கிறாங்க. எங்களுக்கும் அந்த இட்லி டீயை கொடுங்களேன். பூனம் அந்த இட்லி கப்ல இருந்து டீயை குடிச்சதுமே அவளுக்கு அந்த ருசி ரொம்பவே வித்தியாசமா பட்டது. அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இப்படி சொன்னா, நீங்க ஏற்கனவே ரொம்ப நல்லா டீ போடுவீங்க. இப்போ இந்த இட்லி கப்ல டீயை ஊத்தினதுமே அந்த டீயோட டேஸ்ட் இன்னும் கூடி போயிடுச்சு தெரியுமா? அட, இது இட்லி டீ, அதனால இதோட டேஸ்ட்டும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இட்லி மாதிரியே நறுமணம் வரும். இதை குடிக்கும்போது டீ கூட இட்லி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. அந்த காலேஜ்ல நிறைய சவுத் இண்டியன்ஸ் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த இட்லி டீயை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ முகேஷ் இட்லி டீ கடைக்காரன்ட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான். இப்போ எல்லாரும் அவனோட இட்லி டீயை குடிக்க விருப்பப்பட்டாங்க. ஏன்னா அவனோட இட்லி டீல ஒரு தனி டேஸ்டே இருந்தது. அட, உங்களுடைய அந்த இட்லி டீ ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு. எனக்கு இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க இந்த டீயை போடுறீங்களா? ஆனா நான் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. வந்த லாபத்தை உங்களுக்கும் தரேன். எங்க ரெஸ்டாரண்ட்ல நீங்க வேலை பார்த்தா அதுவே போதும். இந்த இட்லி டீயை என்னோட ரெஸ்டாரண்ட்ல வச்சு சேல் பண்ணுங்க. இல்லை சார், ஜனங்களுக்கு ஒரு நல்ல டீ கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த டீயை விற்கிறேன். என்னோட லாபத்துக்கு இல்லை. இந்த டீயை குடிச்சிட்டு அவங்க சந்தோஷப்படும் போது எனக்கு என்னோட லாபத்தோட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏழைங்க எல்லாம் வர முடியாது. என்னோட டீ கடைக்கு எல்லா விதமான ஜனங்க வருவாங்க. இந்த இட்லி டீயை எல்லாருக்குமே நான் விற்பேன், வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை. நீ சொல்றது கேட்டா உன் மேல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சும்மா தான் உன்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த இட்லி டீயை பண்ணிட்டு நல்லா சேல் ஆகுதுல்ல, அதனால உனக்கு திமிரு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணேன். ஆனா நீ ஒரு நேர்மையான மனிதன். இந்த டீ கடை ரொம்ப பெருசா வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. இப்படியே கஸ்டமர் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கட்டும். முகேஷ் இதே போல எல்லாருக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் தன்னோட சின்ன ஸ்டால்லையே இட்லி டீ தயார் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான். அது ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லாருமே அவனை இட்லி டீ கடைக்கார மாமான்ட்டு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ அவனை பத்தின நியூஸ் யூடியூப்லயும் நியூஸ் சேனல்ஸ்லயும் வந்தது. நிறைய பேர் அவனோட இட்லி டீயை குடிக்கிறதுக்கு தூரத்துல இருந்து கூட வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவன் முகேஷ் டீக்காரன் கிடையாது, அவன் இட்லி டீக்காரனா மாறிட்டான். மல்காபூருங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அங்க இருக்கிற ராஜா தன்னோட கடமைக்கும் நியாயத்துக்கும் ரொம்பவே நல்ல பேர் கொண்டவர். அவர் எத்தனையோ போர்களை ஜெயிச்சு உலகத்திலேயே ரொம்ப பிரபலமானவர் ஆயிட்டாரு. ஆனா அதை விட அதிகமா அவர் செய்யற நியாயத்துக்காக தான் ரொம்ப பிரபலமானாரு. ராஜா முழு மனசோட குற்றவாளிகளை தண்டிச்சு அப்பாவிங்களுக்கு நியாயத்தை கொடுக்கறதுக்கு முழு முயற்சி செய்வாரு. ஆனா அவர் கீழே வேலை செய்யறவங்களுக்கு அவர் இப்படி நேர்மையா இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அதனால ராஜ்யத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு முழு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி செய்யறதால மாட்டிக்கொண்டது ரொம்பவே நேர்மையான படதளபதி. அவரோட பேரு அன்வர். அவரு போர்லயும் நியாயத்திலையும் எப்பவுமே ராஜா கூட தான் இருப்பாரு. அப்புறம் ராஜாவோட கஷ்டங்கள்லயும் அவரு துணையா நிப்பாரு. ராஜா அப்புறம் தளபதியோட இந்த நட்பை பார்த்து அவர் கூட வேலை பார்க்கறவங்க இப்படி நினைச்சாங்க, நமக்கு ராஜாவோட அந்த உரிமை கிடைக்கணும்னா நம்ம முதல்ல ராஜாவும் சேனாதிபதிய நம்ம பிரிக்கணும். சரியா சொன்னீங்க அமைச்சரே. ஆனா அதுக்கு என்ன பண்றது? அந்த சிம்மாசனத்தை நம்ம எப்படி பிடிக்கிறது? நாம எதுக்கு நாட்டில் அழிவை ஏற்படுத்தக்கூடாது? நம்ம நாடுன்னு ராஜா ரொம்ப நேர்மையா இருக்காங்க, ஜனங்களை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாம நாட்டில் எப்படி அழிவை உண்டாக்குறது? அதுக்கு நாம என்ன பண்றது? நீயே சொல்லு. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு செஞ்சாங்கன்னா, ராஜாவையும் மக்களையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி ராஜாவோட நியாயத்துக்கும் அப்புறம் கிராமத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி ராஜாவோட சிங்காசனத்தையும் அப்புறம் அவரோட நிம்மதியையும் புடுங்க நினைச்சாங்க. என்ன பண்றது சொல்லுப்பா. நம்ம இந்த நாட்டில் திருடங்களை விட்டு நாட்டில் இருக்கிற மக்களோட பணத்தை திருட சொல்லணும். எல்லா வீட்லையும் இந்த மாதிரி திருட்டு நடந்துச்சுன்னா எல்லாருமே ராஜா கிட்ட தான் வருவாங்க. நீங்க இந்த மாதிரி திறமை இருக்கிற திருடங்களை சிறையிலிருந்து நீங்க கூட்டிக்கிட்டு வாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சில திருடங்களை எனக்கும் தெரியும்.
அவங்களையும் இங்க கூப்பிடு. அமைச்சர் சொன்ன மாதிரியே அந்த அதிகாரி கொள்ளைக்காரங்களை ஊருக்குள்ள கூப்பிட்டு கொள்ளை அடிக்க வைக்கணும்னு சூழ்ச்சி செஞ்சாங்க. அப்புறம் கொள்ளைக்காரங்களோட பெரிய கும்பலையே அந்த அதிகாரி ஊருக்குள்ள கூப்பிட்டு அவங்கள நல்லபடியா வர வச்சான். இப்பதான் ஆரம்பம். இவங்க அவங்களோட வேலைய பார்த்தாங்கன்னா இந்த நாடே சோகமா மாறிடும். நீங்க மந்திரி ஆகுறதுக்கு தயாராகுங்க, ஏன்னா ராஜா நான் தான். கொள்ளைக்காரங்க அவங்களோட வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. கொள்ளைக்காரங்க எவ்வளோ திறமைசாலிங்கன்னா அவங்க ஒரே ராத்திரியில பாதி ஊரை கொள்ளையடிச்சிட்டாங்க. இவங்க இப்படி செய்யறது யாருக்குமே தெரியக்கூட இல்ல. காலையில மக்கள் எந்திரிச்சு பார்த்தப்போ அவங்களோட பாதி ஊரு கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. சிலரது நகைகள் திருட்டு போனா, சிலரது காசு அப்புறம் மதிப்புள்ள பொருட்கள் திருட்டு போச்சு. அமைச்சரே, நம்ம நாட்டுல என்ன நடந்துகிட்டே இருக்கு? அட எனக்கு ஒன்றும் புரியல. ராஜா கிட்ட நான் போய் என்ன சொல்லட்டும்? இப்படியெல்லாம் நடக்குதுன்னு என் வாயில எப்படி சொல்லுவேன்? நானே போய் இந்த பிரச்சனைய ராஜா கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் அன்வர் ராஜா கிட்ட போனாரு. அப்புறம் அவர்கிட்ட ஊர்ல நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாரு. சொல்லுங்க அரசு, என்ன பண்றது? நாடு வருத்தத்துல இருக்கு. பாதி நாட்டை கொள்ளடிச்சிட்டாங்க. நாளைக்கு முழுசா போயிரும் போல. நம்ம கையை கட்டிக்கிட்டு இப்படியே எத்தனை நாளைக்கு பாக்குறது? அட, திடீர்னு இப்படியெல்லாம் எப்படி ஆச்சு? இப்படியெல்லாம் நடக்கிறது நமக்கு பெரிய அவமானம். இத பத்தி பல அரசர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுல இப்படி நடந்ததே இல்ல. ராஜாவோட இந்த பேச்சை கேட்டு அன்வர் வெக்கப்பட்டாரு. அப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு. கண்டிப்பா இதுக்கு யாரோ உதவி பண்றாங்க. இந்த அளவுக்கு திருட்டு இன்னைக்கு வரைக்கும் நடந்ததே இல்லையே. நின்னுகிட்ட யோசிக்காத. இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கான்னு போய் பாரு. அன்வர் ரொம்பவே நொந்து போய் அங்கிருந்து போயிட்டாரு. இன்னொரு பக்கம் அமைச்சரும் கொள்ளைக்கார கும்பலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அமைச்சரும் அந்த அதிகாரியும் 2 பேரும் சேர்ந்து அந்த கொள்ளைக்காரங்களை சந்திச்சு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்ல போனாங்க. பல்லு, நீ செம்மையா வேலை பார்த்திருக்க. உன் பசங்க ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்காங்க. நாட்டு மக்கள் ராஜாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. உண்மையாவே நீ ஒரு அற்புதமான திருட. பல்லு, இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு, ஏன்னா நான் ராஜாவாயிருவேன். அப்போ உனக்கு என்ன வேணாலும் என்னால தர முடியும். உன்னை மந்திரியாவும் நான் ஆக்குவேன். நான் எல்லாம் அமைச்சர் ஆகல. அதுக்கு பதிலா என்ன புத்தக காப்பாளரா ஆகுங்க. எல்லா புத்தகத்தை நான் வச்சுக்கிறேன். அட அமைச்சரு, நீங்க ராஜாவானா என்ன மந்திரி ஆக்குறீங்கன்னு சொன்னீங்கல்ல? வடப்பா அந்த பக்கம். நீ எல்லாம் மந்திரியா? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி நீ ஆசைப்படு. இல்லைன்னா வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அட, எதுக்கு சண்டை போடுறீங்க? இது சண்டை போடுற நேரம் இல்ல. அடுத்து என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. அதிகாரி அமைச்சரோட பேச்சு கேட்டு அவர் யாருக்குமே நம்பிக்கையானவரா இருக்க மாட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அமைச்சர் அந்த ராஜாவையே ஏமாத்தினவரு. அப்போ சாதாரணமான அதிகாரி எந்த மூளைக்குன்னு யோசிச்சாரு. அதிகாரி அமைச்சரோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாரு. இதனால ரொம்பவே சோகமா அவரு நேரா அன்வர் கிட்ட போனாரு. அப்புறம் அன்வர் தளபதி கிட்ட எல்லா விஷயத்தையும், அதாவது அமைச்சர் அப்புறம் திருட்டு கும்பலை பத்தியும் சொன்னாரு. அப்படியா? நான் அப்பவே யோசிச்சேன். அந்த மந்திரியோட காரணத்தினால ராஜா, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சேனாதிபதி, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நான் எப்பவுமே பண்ணவே மாட்டேன். உனக்கு ராஜா கண்டிப்பா தண்டனைய தருவாங்க. அன்வரும் அதிகாரியும் பேசுறத ராஜா பார்த்துட்டாரு. அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் கூட கேட்டுட்டாரு. இல்ல அன்வர், காலை கிழவன் மாலை வந்தா அவனை கிழவன்னு சொல்ல மாட்டோம். முனியம்க்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இவங்க போட்ட திட்டத்தை நாம அழிக்கணும். ராஜா, இந்த திட்டத்தை நான் தான் போட்டு கொடுத்தேன். நானே அதை முடிக்கிறேன். அது எப்படி? ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அவனை கையங்களவமா பிடிக்கணும். மகாராஜா, நீங்களும் சேனாதிபதியும் திருடனா அந்த கூட்டுக்குள்ள மாறு வேஷமா போய் சேர்ந்துக்கணும். யாருக்குமே தெரியக்கூடாது. அவங்க திருட போகும்போது அவங்கள கையங்களவமா பிடிச்சிடலாம். மகாராஜாவும் அன்வரும் மாறு வேஷத்துல போய் நினைச்ச மாதிரியே அந்த திருட்டு கும்பல்ல சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அதிகாரி அமைச்சருக்கும் அப்புறம் பல்லுக்கும் ராஜபவனத்தை கொள்ளையடிக்க சொல்லி ஆலோசனை கொடுத்தாரு. என்ன பல்லு, என்ன யோசிக்கிற? கிராமத்துல திருநது கொஞ்சம்தான், இப்பதான் அசல் திருட்டேன். உங்க பசங்களை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்குள்ள போய் திருடு. நீங்க சொல்ற விஷயம் நல்லாதான் இருக்கு. இப்போ வர வர நீங்க எங்க கூட இருந்து நல்ல புத்திசாலியா மாறிட்டீங்க.
ஆனா எங்களுக்கு கொஞ்சம் திருடங்க அதிகமா தேவைப்படுது. ஏன் நீங்களும் எங்க கூட திருடனா வரீங்களா? அதை பற்றி கவலைப்படாதீங்க, என்கிட்ட நிறைய திருடங்க இருக்காங்க, நான் உங்களுக்கு தரேன். இப்படி சொல்லிட்டு அந்த அதிகாரி ராஜாவையும் அப்புறம் படதளபதி அன்வரையும் அந்த கொள்ளைக்கார கும்பல்ல சேர்த்து விட்டுட்டாரு. அன்வர், நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அரண்மனைக்கு இவங்க வரும்போது நம்ம பட்டாளத்துக்கிட்ட இவங்கள பிடிக்க சொல்லணும். ஒருத்தர் விடாம எல்லாரையும் பிடிக்கணும். கண்டிப்பா மகாராஜா, நான் பட்டாளத்தை தயாரா வச்சிருக்கேன். இந்த பல்லு பசங்க எப்போ உள்ள வருவாங்களோ அப்பவே பிடிச்சிடலாம். பல்லுவும் அவனோட கொள்ளைக்கார கும்பலும் ராஜாவோட பவனத்துக்குள்ள போனதுமே மகாராஜாவும் படதளபதி அன்வரும் அவங்களோட முகமூடியை எடுத்துட்டாங்க. வீரர்களே, இங்க இருக்கிற எல்லாரையும் கைது பண்ணி சிறையில அடைச்சு வைங்க. ராஜாவையும் தளபதியும் பார்த்து அந்த அமைச்சர் அங்கிருந்து ஓட பார்த்தாரு. அவர் ஓடிட்டு இருக்கிறத பார்த்து படை தளபதி அன்வர் அவர் மேல பாஞ்சு விழுந்தாரு. அட, எங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க? வாங்க, ராஜாவா ஆகுங்க. வா வா, சிறையில இப்போ நீதான் ராஜா. இப்படி ராஜாவும் அன்வரும் கொள்ளைக்காரங்களா மாறி அமைச்சரையும் அப்புறம் பல்லுவோட கொள்ளைக்கார கும்பலையும் பிடிச்சிட்டாங்க. ஜெய்சல்மேருங்கிற ஊர்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிட்ட சமீர் தன்னோட அம்மாவோட ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் தன்னோட அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். காலம் போக போக சமீர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்தான். சமீர் இப்போ 15 வயசு பையனானதுக்கு அப்புறம், அம்மா, இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லையா? நம்மளை பார்க்க சொந்தக்காரங்க வரவே மாட்றாங்க, யாருமே நமக்கு ஃபோன் கூட பண்ண மாட்றாங்க. கண்ணா, இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தான், ஆனா சொல்லிக்கிறதுக்கு மட்டும்தான். சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்துல எல்லாருமே இருப்பாங்க, ஆனா கஷ்டத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அம்மா, இங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க உனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு, நீ அனாதைன்னு. இல்ல கண்ணா, உனக்காக நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. நமக்கு நல்ல நாட்கள் கண்டிப்பா வரும், அப்போ நீ அவங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவ. ஆமாம்மா, நீ சரியா சொன்ன. சம்பா வீடுங்கள்ல வேலை செஞ்சு 2 வேளை சாப்பாட சம்பாதிச்சுட்டு இருப்பா. சமீர் இத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் அவன் நதிக்கரையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன் படகுல சவாரி செய்ய வைக்கிறவங்கள பார்த்தான். அப்போ அவனும் இந்த வேலையை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சான். அங்கிள், நானும் இந்த படகை ஓட்டணும், 2 காசு சம்பாதிக்கணும். அப்படி நான் படகை வாங்கிட்டு வந்து ஓட்டுப்பா. அங்கிள், இந்த படகை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதிகமா இல்லப்பா, ஒரு 20,000 ரூபாய் ஆகும். வாங்கிக்கோ. அங்கிள், இது எனக்கு ரொம்ப அதிகம். இவ்வளோ காசை நான் எங்கேருந்து எடுத்து வருவேன்? நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்களா? உங்கள் படகுலேயே நான் கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்குறேன், அப்புறம் காசெல்லாம் சேர்த்து நான் சொந்தமாக படகை வாங்கிக்கிறேன். சமீர் இப்படி சொன்னதுமே அந்த படகு ஓட்டுறவன் ஒருவேளை சமீருக்கு கத்து கொடுத்தா அவனோட வியாபாரத்துக்கே நஷ்டம் வரும்னு யோசிச்சான். அதுவும் இல்லாம அவன் ஒரு இளம் பையன், அவன் ரொம்ப வேகமா வேலை செஞ்சு நிறைய காசு சம்பாதிப்பான். அப்புறம் என்னோட படகுல யாருமே வரமாட்டாங்க. இப்படி யோசிச்சு அவன் சொன்னான், அட, நீ இன்னும் சின்ன பையன், உன்னால ஓட்ட முடியாது. முதல்ல உனக்கு நீச்சல் அடிக்க வரணும். அது வரைக்கும் வேற வேலையை பாரு. கூடவே படகு வாங்க காசு சம்பாரி. சரி அங்கிள். சமீர் அந்த ஆளோட பேச்சை கேட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் தன்னோட வீட்டு நிலைமைய பத்தியும் சொன்னான். அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்ல சொன்னான். அப்ப ரூபேஷ்ங்கிற ஒரு பையன் இப்படி சொன்னான், இங்க பாரு, ஒரு ஈஸியான வேலை இருக்கு. வர டூரிஸ்டுக்கு இந்த இடத்த பத்தி நாம சொல்லணும். அந்த வேலை ரொம்ப ஈஸியானதா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என்னோட அண்ணன் கூட இந்த வேலையை தான் பார்க்குறேன். வா, அவங்கள நான் மீட் பண்ண வைக்கிறேன். அவங்க கிட்ட வேலையை கற்றுக்கோ, அப்புறம் பண்ணு. சமீர் உடனே ரூபேஷோட ஃப்ரெண்டை சந்திச்சான். அவன் அந்த பையன் சொல்லி கொடுத்த வேலையை கற்றுக்கிட்டு அதையே பண்ண ஆரம்பிச்சிட்டான். சமீர் வேலை செய்யறதுனால அவனோட வீட்டு நிலைமை இப்போ நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அவனோட அப்பாவோட வறண்டு போன பூமியில அவனோட அம்மாவோட சேர்ந்து தானியத்தை விளைச்சான். இந்த வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதால எங்க குடும்பம் நல்லபடியா ரன் ஆகுது. அட, நண்பர்கள் இந்த நேரத்துல வேலைக்கு வரலன்னா அப்புறம் யார் வருவாங்க? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. கண்ணா, இந்தா அரிசி மாவு சமோசா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. ஆண்டி, ஆமா, நான் சொல்றேன். ரூபேஷ் சம்பா செஞ்ச சமோசாவை சாப்பிட்டான்.
அந்த சமோசாவை சாப்பிட்டதுமே அவன் விரல்களை நக்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நிறைய வாட்டி கேட்டு சமோசாவை சாப்பிட்டான். அதோடவே என்ன சொன்னானா, ஆண்டி சமோசாவை என்னம்மா பண்ணியிருக்கீங்க? நான் இந்த மாதிரி சமோசா அதுவும் அரிசியில் பண்ணதை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மாவோட கையில் மேஜிக் இருக்கு. ஆண்டி நான் போயிட்டு வரேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சமோசாவை டெய்லி எனக்கு பண்ணி தரணும், சரியா? சரி கண்ணா, கண்டிப்பா. அப்புறம் அடுத்த நாள் அவன் வேலைக்கு போனப்போ அங்க சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. அவன் சமீர் கிட்ட ஹோட்டல் பத்தி கேட்டான். சமீர் அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க பார்த்தா எல்லா அரிசி ஐட்டம்ஸா இருந்தது. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அந்த டூரிஸ்ட் சொன்னா, ஹே மேன், நீ எனக்கு நல்ல ஃபுட் கிடைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? ஏன்னா அரிசியோட சிம்பிள் சாப்பாடு சாப்பிடணும். சமீருக்கு சமோசாவோட ஞாபகம் வந்தது. அவன் உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணி சமோசாவையும் சட்னியும் தயார் செஞ்சு வைக்க சொன்னான். அம்மா நான் 2-3 பேரை கூட்டிக்கிட்டு வரேன், நீங்கள் சமோசாவை தயார் பண்ணி வைங்க. சமீர் சொன்ன மாதிரியே அவனோட அம்மா அரிசி மாவு சமோசாவை ரெடி செஞ்சாங்க. அப்புறம் அதை ரொம்பவே அழகான முறையில பரிமாறினாங்க. அப்போதான் டூரிஸ்டோட சேர்ந்து சமீர் அந்த இடத்துக்கு வந்தான். அவனோட அம்மா அவங்களுக்கு சமோசா கொடுத்தாங்க. நீ எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நாங்க இந்த மாதிரி இடத்துல சாப்பிட மாட்டோம். சாரி சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது என்னோட வீடு. நீங்கள் ஒரு வாட்டி எங்கள் அம்மா பண்ண சமோசாவை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எங்களுக்கு காசை கொடுங்க போதும். உங்களுக்கு பிடிக்கலனா காசும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, நீங்க எவ்வளோ சொல்றீங்க அண்ணன், நான் சாப்பிடுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சமீர் அப்புறம் சம்பா சொன்னதை கேட்டு அந்த டூரிஸ்ட் சமோசாவை சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த சமோசாவை அந்த பிளேட்லயே இருக்கிற 2 சட்னிஸோட சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டதும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க இன்னும் நிறைய சமோசாவை சாப்பிட்டாங்க. வா, what a awesome samosa. Yeah, definitely. நீ சொன்னது உண்மைதான். அவங்க சமோசாவை ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் சமோசாக்கு ஆன செலவை விட நிறைய காசு கொடுத்து இப்படி சொன்னாங்க, நீங்க இந்த சமோசா கடையை வைங்க, நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறோம். அந்த டூரிஸ்ட் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு சமீரும் சமீரோட அம்மாவும் சேர்ந்து ஒரு சமோசா கடையை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சீக்கிரத்திலேயே அவங்களோட கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் டூரிஸ்ட் கூட அந்த சமோசா ரொம்பவே பிடிச்சு போச்சு. அம்மா, நீங்கள் டிசைன் பண்ண அந்த ரிங் ரோல் சமோசா நிறைய பேரை ஈர்த்துக்கிட்டே இருக்குமா. இப்படியே புது புது டிசைனில் சமோசா பண்ணிக்கிட்டே இருங்க. இதனால ஜனங்க நம்ம கடைக்கு வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. சமீர் சொன்னதுக்கு அப்புறம் அவனோட அம்மா இன்னும் நிறைய டிசைன்ஸ்ல சமோசாவை செஞ்சாங்க. இதனால அதுக்கு டிமாண்ட் ரொம்பவே கூடிடுச்சு. இதை செய்யறதுக்கு அவங்க இன்னும் நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களோட சமோசா தூர தூரத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு மீடியாக்காரங்க அவங்களோட இன்டர்வியூ எடுத்தாங்க. இதனால அவங்க 2 பேரும் ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இதை பார்த்து அவங்களோட உறவுக்காரங்க கூட அவங்களோட நெருக்கமா இருந்தாங்க. சமீர் பழைய விஷயங்களை மறந்து எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தான். பாடம்: சுகத்துல எல்லாரும் இருப்பாங்க, ஆனா துக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க.